அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. ஆத்தாடி. ஹாய் ஜீவா. ஹாய்மா. குட் மார்னிங். குட் மார்னிங். ஜீவா எங்க? எங்கனா எங்க கிளம்பிட்டேன்னு கேக்குறியா? ஆமா ஆமா. பிசினஸ் விஷயமா தான், அதுவும் நம்ம ஹோட்டல்ல தான். ஓ ஓகே ஓகே. ஜீவா சொல்லுமா. இல்ல காலையில சீக்கிரமே எழுந்துட்ட. எப்பவுமே இப்படி சீக்கிரம் எழுந்துருவியா? ஏன் இந்த கேள்வி? இல்ல நான் காலேஜ்னா தான் சீக்கிரம் எழுந்திருப்பேன், இல்லாட்டி 9 மணி வரைக்கும் தூங்குவேன். ஓஹோ. நீ எப்படி டெய்லி சீக்கிரம் எழுந்துருவியா? எப்பவும் 7 o'clock தான், அதுக்கு மேல தூங்க மாட்டேன். ஏன்? ஏன்னா 8-9 மணி வரைக்கும் தூங்குறவங்க எரும மாடுக்கு சமமா. ஏய் நான் ஒண்ணு சொல்லல, பொதுவா சொன்னேன். பொதுவா நான் 9 மணி வரைக்கும் தூங்குவேன்னு சொல்ல மொத்தல தான் சொல்லணுமா? அப்படி இல்ல, இருந்தாலும் 9 மணி வரைக்கும் தூங்குனா படு சோம்பேறி, அட்ட சோம்பேறி. சோம்பேறிக்கெல்லாம் சோம்பேறின்னு அர்த்தம். இனி கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திருக்க ட்ரை பண்ண. சந்தோஷம். எதுக்குமா? நீ 7 மணிக்கே எழுந்துட்டேனா நான் 9 மணிக்கு எழுந்திருக்கிற வரைக்கும் கொஞ்சம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவ. எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவேனா? அப்படினா? அதான்டா வீட்டு வேலையெல்லாம். என்ன டாவா? ஐயோ சாரி ஜீவா, ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரியே வந்துருச்சு. ஓ ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற? ஃப்ரெண்டா பேசலாமா? இல்ல நீ ஃப்ரெண்டா இல்ல. ஃப்ரெண்ட் இல்லையா? அடி பாவி, நீயும் அண்ணன் கூப்பிட போறியா? என்ன ஜீவா? ஒண்ணு இல்லம்மா. இல்ல நீ ஃப்ரெண்ட் கிடையாது. அம்மா தாயே, அதுக்கு மேல சொல்ல வேண்டாம். ஐயோ ஜீவா நான் சொல்றத கேளு. சொல்ல வேண்டாம் ஜீவா. சொல்ல வேண்டாங்கற இல்ல, எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. இன்னும் அதை உன் வாயால வேற சொல்லணுமா? பிஞ்சு நெஞ்சு தாங்காது. என்ன? அம்மா டியூட்டி கிளம்பிட்டியா? ஓ கிளம்பிட்டேனே. நீ ட்ரீட்மெண்ட் பார்க்க போனதுல இருந்து அந்த பாட்டி கொஞ்ச நாள் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்களா இல்ல அப்படியே தான் இருக்காங்களா? அந்த பையன் எழுந்து உட்கார முடியாம இருந்தாங்க, இப்ப கொஞ்சம் கொஞ்சம் எழுந்து உட்கார்ந்துக்கறாங்க. நிஜமாவா? ஆமா ஜீவா. ஜீவா 207ல தான் அந்த பாட்டிக்கு நான் ட்ரீட்மெண்ட் பார்க்கறேன். வொர்க் சீக்கிரம் முடிஞ்சா வாவே. எதுக்கு? இல்ல நான் எப்படி வொர்க் பண்றேன்னு நீ பாத்துக்கவேல. வேண்டாமா, அதெல்லாம் பாத்துக்கணும்னு ஆசை இல்ல. பாக்கறடி போ. ஓகே சரி சரி கிளம்பு, எனக்கும் டைம் ஆயிடுச்சு, நானும் கிளம்புறேன். மாவே அப்படியே பேசிக்கிட்டே போலாம். பேசிக்கிட்டே போறியா? யார்கிட்ட? ஜீவா. ஓ என்கிட்ட தானா? உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். எனக்கு இன்னும் 3 days தான். பிசினஸ் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டா நான் ஊருக்கு கிளம்பிடுவேன். நீ எப்படி அடுத்து தனியா மேனேஜ் பண்ணிக்குவியா? என்னது 3 days தானா? ஆமா. ஐயோ அப்படியா? ஏன் உனக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு ஒர்க்கு? தெரியல, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகுறத பொறுத்து தான். அது மாதிரி என்னோட ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அவங்க சொல்ற வரைக்கும் நான் கிளம்ப முடியாதே. ஓகே இருந்துட்டு வா, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் பழகிக்கிட்டேல. பழகிக்கிட்டேன், ஆனாலும். என்னாச்சு? இல்ல இல்ல ஒண்ணு இல்ல. இங்க பாரு, பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப தைரியமா இருக்கணும். யாராவது ஒரு ஆள் துணையோடய எப்பவுமே இருக்க முடியுமா? நான் ஊருக்கு கிளம்பிட்டாலும் நீங்க தனியா ஸ்டே பண்ண, உன்னோட ஒர்க்க சூப்பரா பினிஷ் பண்ணிட்டு வா. ஓகேவா? அது என்ன அது ஓகேவா? ஓகே ஜீவா. பொண்ணுங்கன்னா போல்டா இருக்கணும். நீ என்னத்த ஊதி விட்டா பறந்துருவ, யாரும் ஓயின்னு சொல்லிட்டா அரண்டுருவ. எப்படிதான் இந்த சென்னையில பொழைக்க போறியோ? என்னது? இல்ல சென்னையில இருக்கிற வரைக்கும் எப்படி பொழைக்க போறியோன்னு கேட்டேன். ஹலோ ஹலோ, நான் ரொம்ப தைரியமான பொண்ணுதான். யாரு? நீ தைரியமான பொண்ணு? ஐயோ ஐயோ, சும்மா சிரிப்பு காட்டாதானே. இங்க பாரு ஜீவா. பார்த்தேன். அன்னைக்கு அந்த 2 பசங்க கிண்டல் பண்ணதும் உன் முகம் போச்சே ஒரு போக்கு. இன்னும் நினைச்சாலும் சிரிப்பு தான் வருது. ஜீவா ரொம்ப பண்ணாத. தைரியமான பொண்ணா? இங்க பாரு, இந்த ஊருக்கு நான் புதுசு, அட்ரஸ் தெரியாம குழம்பி போய் நின்னேன். அதனால ஒரு பதட்டத்துல பயந்தேன், மிச்சப்படி ஒண்ணு இல்ல. ஓஹோ. என்ன ஓஹோ? அப்படியே நான் ஊருக்கு கிளம்பிட்டாலும் நீங்க ஸ்டே பண்ணிக்குவ. ஐயோடா, நான் ஒன்ன நம்பி இங்க கிளம்பி வரல. என்ன? ஒன்னும் இல்லைங்க மேடம், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பட்டுமா? எனக்கு என்ன டைம் ஆகாம உட்கார்ந்து வாங்கிட்ட வாய் பேசிட்டு இருக்கேன். எனக்கு தான் டைம் ஆயிடுச்சு. அப்ப நான் போலாமே. ஓ இந்த அவமானம் எனக்கு தேவைதான். என்ன? ஒன்னும் இல்லையே. ஜீவா சொல்லு காயு. இங்க பாரு, நீ எப்போ ஊருக்கு கிளம்புறியோ ஒரு நாளைக்கு முன்ன என்கிட்ட சொல்லிடு. ஒரு நாளைக்கு முன்னவா? ஏன்? சொல்லுப்பா. அதான் எதுக்குன்னு கேக்குறேன். சொல்லுனா சொல்லு, என்ன ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்காத. ஓகே. இவங்க பெரிய காரணம் என்று எதுவும் செய்ய மாட்டாங்க. இதனால இவங்க கிட்ட நாமளும் கேட்க கூடாதான். என்ன ஒரு வில்லத்தானோ. சரி ஓகே, நான் கிளம்பட்டுமா? போ. ஜீவா போயிட்டு வான்னு சொல்லு. போயிட்டு வா மகளே, போய் வெற்றியுடன் திரும்பி வா. டேய் லூசு, மகளே வா எருமை. இல்லம்மா, அப்படிதானே பழைய படத்துல எல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி நீயே சொல்லுவியா? என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுற?
நீ சண்டை போடுற மாதிரி பேசுற. என்னடா இது, நம்ம வாய்க்கு மேல இந்த வாய் இருக்கும் போல. பாக்குற பார்வையும் சரியில்லை, பேசுற பேச்சும் சரியில்லை. வசமா வந்து மாட்டிக்கிட்டேன். இந்த சிந்து இருக்கான்னு இவள உள்ள விட்டேன். இந்த சிந்து கழுத எனக்கு நேன்னு ஜாலியா போயிட்டா. இரு இரு, உன்னை வந்து வச்சுக்கிறேன். என்னது? தனியா புலம்புறேமா. ஓ லூசா? என்னன்னா லூசா? இல்ல, லூஸ் மாதிரி தனியா புலம்புறியான்னு கேட்டேன். சரிதான், இதுக்கு மேல வாய கொடுத்தோம் கண்டிப்பா நாம தான் அசிங்கப்படுவோம். கிளம்பிடுறா ஜீவா. இல்ல, நான் இதோ கிளம்பிட்டேன். என்னடா இது, ஒண்ணுமே புரியலையே. இவ எதுக்கு பாக்குறா, ஏன் இவ்வளவு வாய் பேசுறா, ஒண்ணுமே புரியல. என்னவா இருக்கும், அதுவும் புரியலையே. இதுக்கு மேல யோசிச்சோம் நம்ம பொழப்பு சிரிப்பா சிரிக்கும். கிளம்புடா ஜீவா. மா. டேய் சரத்து, வாவ் சூப்பர்ரா. ரொம்ப நாள் கழிச்சு உன்னை யூனிஃபார்ம்ல பாக்குற மாதிரி இருக்கு. செம்ம மாசா இருக்கடா. ஓய் வாயாடி, நீ என்ன தூங்கலையா? ஆஹா, தூக்கம் வரல. சரிதான். அம்மா இங்க. மா, இந்த எருமை கிளம்புறானா? உங்ககிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லணும்னு நிக்கிறான். சீக்கிரம் வாங்கம்மா. ஓய் ஓய், யார் எருமை? நீதான்டா. சிந்தாமணி, வர வர வாய் கூடி போச்சு. உனக்கு தங்கச்சி இல்ல? ஏண்டி சொல்ல மாட்ட, இரு வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். சரி சரி, வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வரேன். 2 விளக்கமாறு 2 செருப்பு. எதுக்குடா? ஒன்னு அடிக்கவா? ஏய் அட்டிச்சனா? சிரிக்காத, அட்டி வாங்கிடுவ. சரி சரி விடுடா, இதெல்லாம் சாதாரணமாப்பா. இருப்பா, வந்து கவனிச்சுக்கிறேன். சரத்து, என்ன கிளம்பிட்டியா? ஆமா சலாமா, போயிட்டு வரேன். மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருவேன். சரியா. அப்புறம் சலாமா, இன்னைக்கு கொஞ்சம் முக்கியமான வேலையெல்லாம் இருக்கு. 4 நாளா ஸ்டேஷனுக்கு போகாதனால கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருக்கும். போன் வந்தா அட்டென்ட் பண்ண முடியாது, பாத்துக்கோங்க. ஏதாவது அவசரம்னா கால் பண்ணுங்க, பார்த்தா உடனே அட்டென்ட் பண்றேன். இல்லாட்டி கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு நான் பேசுறேன். சரி சரத்து, ஏதாவது முக்கியமான விஷயம்னா கால் பண்றோம். இல்லாட்டி நீ உன் ஒர்க்க பாரு. சரிங்கம்மா, வைஷோ மாட்டி சொல்லிடுங்க. நான் சொல்லிடுறேன், நீ போயிட்டு வா. ஓய் சிந்தாமணி, கிளம்புறேன். வீட்டுல சேட்டை பண்ணாம ஒழுங்கா உருப்படியான வேலையை பாரு. சரிடா. அவ என்ன வேலை பாப்பா, நம்ம சமைச்சு வச்சத உட்காந்து சாப்பிடுவா. சாலாமா, அவன் சும்மாவே எனக்கு கிண்டல் பண்ணுவான். இதுல நீங்க இப்படி வேற சொல்லுங்க. அதாண்டி உண்மை. ஐயோ அம்மா போதும், நீங்க கிளம்புங்க. ஏய் இல்லடி, போங்க போங்க. அதோ மதியா நீ கூப்பிடுறாங்க. ஆமா ஆமா கூப்பிடுறாடி, நல்லா கேக்குது. கேக்குதுல, கிளம்புங்க கிளம்புங்க. சேட்டை சேட்டை. 2 நாளா நீ வீட்ல இல்லாம வீடு வீடாவே இல்ல. நீ வீட்ல இருந்தாதாண்டி வீட்டுக்கே ஒரு கலை. அப்படியா சலாமா? சரத்து, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோ நோட் பண்ணிக்கோ. சரியா, பாத்து போயிட்டு வா. சரிங்கம்மா. ஓய் போ, கூட மாட ஏதாவது வேலையை பாரு. முத ஜீவாவுக்கு கால் பண்ணணும். அவனை ஏண்டி தொந்தரவு பண்ற? நான் இல்லாம ரொம்ப ஜாலியா இருப்பான்டா. அதனால அவன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டு வேலையா இருந்தாலும் சரி, இல்ல சாப்பிடறதா இருந்தாலும் சரி. போ, என்னமோ ஒண்ணு பண்ணு. டேய் பாத்து போயிட்டு வா. சரிடி. திருட்டு பயல்களெல்லாம் நல்லா முட்டிக்கு முட்டி தட்டு என்ன. ஓகே ஓகே. சரி ஓகே, முத சுப்பிரமணிக்கு கால் பண்ணிட்டு ஸ்டேஷன் போலாம். போனதும் முத இந்த நாயகியை பார்க்கணும். ஏதோ பிளான் பண்றாளாமே பிளான். சிவானி வேற கால் பண்ணி சொன்னான், அந்த பசுபதி ஓவரா பேசுனானு. டேய் பசுபதி, நீ எவ்வளவு கொடுத்தா அடங்கல இல்ல, சிவானியை இன்னும் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கியோ? இரு இரு, சமயம் பார்த்து எல்லாத்தையும் தூக்கி உள்ள வைக்கிறேன். சரி ஓகே, போய் பேசிக்கலாம். சிவானி, ஓகேவா? உனக்கு புரியுதா? எல்லாம் ஓகே ராம், ஆனா இது சரியா வருமா? சிவானி, அதெல்லாம் சரியா வருமா? அப்பா எப்படிப்பா கம்பெனி ஒர்க்கையும் மேனேஜ் பண்ணிட்டு அங்க ஃபேக்டரி ஆல்ரைட் பண்றதலாம் எப்படிப்பா? சிவானி, அதுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் வச்சுக்கலாம். அப்புறம் அப்பா கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீங்க எப்பவும் போல 3 பேரும் ஒர்க்க பாருங்க. கரெக்ட் சிவானி, இதத்தான் நானும் சொல்றேன். சரி ராம், நீங்க சொல்றீங்கல்ல, அப்படியே பண்ணிக்கலாம். அப்பா, இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுன்னா இங்க நம்ம கம்பெனி ஒர்க்குக்கு வேணா கூட 2 பேரை போட்டுக்கலாம். சரி ராம், இப்பதான் நம்ம கம்பெனியை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து கொண்டு வரோம். இந்த டைம்ல நம்ம எதையும் சொதப்ப கூடாது. ஒரு கம்பெனி நம்மள நம்பி ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்களா, அது சொன்ன டைத்துக்கு நீட்டா நம்ம பண்ணி கொடுக்கணும். புரியுதா? சரிங்கப்பா. பாருங்க, உங்களால முடியலாட்டி இங்க கம்பெனிக்கு கூட 2 பேரை போட்டுக்கலாம். சரிப்பா. எல்லாம் ஓகே, ஆனா அங்க ஒர்க் பார்க்க ஆள் செட் பண்ணிட்டீங்களா? அதான் சேஷா, நம்பிக்கையான ஆளை பார்க்கணும். சரிதான்.
ஏய் என்னடி சரிதானா உடனே டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்தோம் கவுத்தோம் செய்ய முடியாது. நம்ம பண்றது ஒரு பெரிய வேலை. இது முத ப்ராப்பரா கரெக்டா செய்யணும். அதுக்காக கொஞ்சம் டைம் இழுக்க தான் செய்யும். உண்மைதான் சிவானி. சரி ஓகே ஓகே, நீங்க அதெல்லாம் பாருங்க. இந்த கம்பெனி ஒர்க்க எந்த டிலே இல்லாம நான் பாத்துக்கிறேன். சூப்பர் டி. சிவானி. என்ன ராம்? இல்ல, திரு வந்து இந்த பில்டிங்ஸ் ஆல்ரைட் பண்றது, அதோட டிசைனிங்க அப்படியே பக்காவா மாத்துறது, இதெல்லாம் திரு செய்யறான்ல. ஆமா ராம், எல்லா அண்ணன்களை விட திருவண்ணா தான் இதுல பெஸ்ட். சூப்பர். அப்படின்னா நம்ம திரு கிட்ட கேட்டுக்கலாமே. ஆனா அண்ணே ஊட்டில தான் இருக்காங்க. ஏமா கால் பண்ண முடியாதா? ஓகே ராம், அண்ணா கிட்ட கேட்டு அவங்க கிட்டே ஒரு நல்ல ஆளா செட் பண்ண சொல்லி நம்மளோட ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணா நமக்கு ஈஸியா இருக்கும். அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எல்லாம் ஓகே தாமா. அதுவும் திரு தம்பிங்கும் போது டபுள் ஓகே. ஓகே ஓகே, அப்பனா சட்டப்பட்டு திருவுக்கு கால் பண்ணி பேசுங்க. ஏண்டி உனக்கு அவசரம்? அப்பா தான் நேத்து சொன்னாரே இத செஞ்சாலும் அன்றே செய்யணும்னு. சரிதான். சிவானி சொல்லு ராம். திருக்கு உடனே கால் பண்ணு. என்ன ஏதுன்னு டீடைல் கேட்டுக்கலாம். சரி ராம். ஏய் இருடி, போன் எடுத்தாரேன். எடுத்து கொடு. ஹலோ. சொல்லுமா சிவானி. திருவண்ணா எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேமா. அண்ணா வாசுகி அண்ணி? அண்ணி ரூம்ல இருக்காங்கம்மா. அண்ணி கிட்ட பேசணுமா? இல்லண்ணா, உன்கிட்ட பேச தான் கால் பண்ணேன். சொல்லுமா. அண்ணா நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம். என்னம்மா? அண்ணா முடியாதவங்க, யாரும் கூட இல்லாதவங்க, அவங்கள மாதிரி உள்ளவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். அதாவது ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஆரம்பிச்சு அவங்க எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோண்ணா. சிவானி, ரொம்ப நல்ல விஷயமா. சூப்பர். யாரும் யோசிக்காதத நீ யோசிச்சிருக்க. ஆமாண்ணா. ஆமா, இதுக்கு ராமோட அப்பாலாம் ஓகே சொல்லிட்டாங்களா? அண்ணா அவங்க 2 பேரும் ஃபுல் சப்போர்ட்டா இருக்கறனால தான் இதெல்லாம் செய்ய முடியுது. சூப்பர்மா. சிவானி, உண்மையிலே நீ ரொம்ப யோகக்காரி. ராம் மாதிரி ஒரு மாப்பிள்ள அமைஞ்சதுக்கு நீ ஏதோ ஒரு ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும். என்னம்மா, என்ன ஆச்சு? ஐயோ அண்ணா, போனை ஸ்பீக்கர்ல போட்டுருக்கேன், கொஞ்சம் பார்த்து பேசுனா. ஸ்பீக்கர்ல போட்டுக்கியா? ராம் பக்கத்துல இருக்கானா? ராம் மட்டும் இல்ல, சக்கரவர்த்தி அப்பா, சேஷா எல்லாருமே பக்கத்துல இருக்காங்க. ஓகே ஓகே. நான் நல்ல விதமா தானே சொன்னேன். நீ சொல்வனா? ஆனா இந்த மனுஷனுக்கு கூட கொஞ்சம் வால் முளைச்சிடும். சேஷாவா? சேஷா அந்த பொண்ணு தானே? ஐயோ, அன்னைக்கு என்ன கால் பண்ண சொன்னா. திருக்கிட்ட நம்பர் வாங்கி கால் பண்ணலாம் நினைக்கும் போது வாசுகி டெலிவரி, அப்புறம் சரத் வந்தது. இப்படியே இதையே பார்த்துட்டு இருந்தேன். சேஷாவுக்கு கால் பண்ணவும் இல்ல, ஞாபகமும் இல்ல. அந்த பொண்ணு நம்மள எதிர்பார்த்திருப்பாளா? கால் பண்ணவேன்னு. சரிமா, சரி ஓகே ஓகே. திரு, அது ஒண்ணு இல்ல. இந்த பொண்டாட்டினாலே அப்படித்தான். நம்மள யாரையும் பெருமையாவும் பேச விட மாட்டாங்க, நம்ம யாரும் திட்டவும் விட மாட்டாங்க. ஒரு புரியாத புரியுன்னு வச்சுக்கோவேன். ராம் கரெக்டா சொன்ன. திருவண்ணா நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன். ஆத்தாடி சிவானி, நான் இந்த ஆட்டைக்கு வரலமா. சரி சொல்லு. சூப்பர், நல்ல விஷயத்த ஆரம்பிக்கிற. இதுல நான் என்ன பண்ணணும்? அது ஒண்ணு இல்ல திரு. சார், சக்கரவர்த்தி சார், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேப்பா. சாரி சார், இங்க கொஞ்சம் ஒர்க்ல பிஸி ஆயிட்டேனா. அப்பப்ப சிவானி கால் பண்ணுவா, பேசுவேன். ஆனா உங்ககிட்ட பேச டைம் இல்ல. சாரி சார். ஐயோ நீ வேற எதுக்கு இத்தனை சாரி? அவரால் ஒர்க்க பாக்குறதுதானப்பா நல்லது, அதனால ஒண்ணே இல்ல. சரி சொல்லுங்க சார். திரு, தங்குற இடத்துக்கு அதான் ட்ரஸ்ட் ஆரம்பிக்க சிவானி பேர்ல ஒரு ஃபேக்டரி இருக்கு. அதாவது அதை ஆல்ரைட் பண்ணா நம்ம சூப்பரா அதுக்கு பெட்ரூம் எல்லாமே பண்ணி ஒரு 50-55 பேர் தங்குற அளவுக்கு நம்ம அதை ஏற்பாடு பண்ணலாம். சூப்பர் சார். அதான் திரு, அதை ஆல்ரைட் பண்ண என்ன பண்ணலாம்? ஏன்னா நீ இந்த ஃபீல்டுல தான் இருக்க, அதான் உன்கிட்ட கொஞ்சம் கேட்டுக்கலான்னு. சார், அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. ஒரு 1 month 2 month இருந்தா போதும். அது சூப்பரா ரெடி பண்ணிடலாம் சார். அது மாதிரி ட்ரஸ்ட்டுக்குங்கும் போது பழைய ஃபேக்டரியா இருந்தா கொஞ்சம் தரம்லாம் செக் பண்ணணும். ஏன்னா கவர்மெண்ட் அப்ரூவலோட பண்றதா நமக்கு சேஃப்டி. ஆமா திரு, கண்டிப்பா. சார், நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்கண்ணே. ஃபர்ஸ்ட் இப்படி ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறக்க இந்த இடம் ஓகேவா? இந்த இடத்தோட கரெக்டான அப்ரூவல், அப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ற போறதுக்கு எல்லாத்தையும் ப்ராப்பரா முடிங்கண்ணே. திருவண்ணா என்ன சொல்ற? ஆமா சிவானி, ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ப்ராப்பரா செக் பண்ணிட்டு அதுல நாம இந்த மாதிரி ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம். எல்லாம் ஓகே அப்படின பிறகு நம்ம அதை சூப்பரா ஆல்ரைட் பண்ணிக்கலாம். அண்ணா ஃபர்ஸ்ட் நம்ம அப்படியே அப்ரூவல் தான் வாங்கணுமா? ஆமாமா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணுங்க. நம்ம கடைசியா ஆல்ரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் பேசுற எல்லாத்தையும் பேசிட்டு டாக்குமெண்ட்ல எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு நம்ம சூப்பரா ஆரம்பிச்சிடலாம். ராம், இதுதான் நானும் சொன்னேன். ஆமாப்பா, அதானே கவர்மெண்ட் ஆபீசரை பக்கத்திலே வச்சுட்டு என்கிட்ட கேள்வியா? ஆமா திரு, அப்பா இதெல்லாம் சொன்னாரு. நான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆல்ரைட் பண்ற வேலையை ஆரம்பிச்சிடலாம்ப்பான்னு சொல்லிட்டேன். இல்ல ராம், ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ப்ராப்பரா முடிங்க. அப்புறம் சக்கரவர்த்தி சார். சொல்லு திரு. இந்த விஷயம்லாம் முடிக்க எப்படியும் 1 or 2 months ஆகும்ல? கண்டிப்பா ஆகும். என்னது 2 month? கூட ஆகலாமா? நம்ம எல்லாம் கரெக்டா ப்ராப்பரா பண்றத பொறுத்து. அப்படியா? ஆமா சிவானி. சக்கரவர்த்தி சார். சொல்லு திரு. சார், ஃபர்ஸ்ட் நீங்க இந்த விஷயத்தெல்லாம் பாருங்க. நான் இன்னும் ஒரு 2 or 3 monthsக்குள்ள நம்ம ஊருக்கு வந்துருவேன்.
நான் வந்து எல்லாத்தையும் பாத்துக்குவேன் சார். திரு அப்படிங்கிறியா? சிவானி என்ன ஓகேவா? ஓகே தான், அண்ணன் கரெக்டா தானே சொல்றாங்க. அதுவும் அண்ணனே பக்கத்துல இருந்து பார்த்தா நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டியல. ஆமா சிவானி, கரெக்டா சொன்ன. ராம் பேசி முடிவெடுங்க. உங்களுக்கு ஓகேனா எல்லாத்தையும் ப்ராப்பரா செட் பண்ணி வைங்க. நான் ஊருக்கு வரும்போது என் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு தான் வருவேன். ஏய் திரு பேசாம இரு. ஃப்ரெண்டா? யாருனா? வினோமா, நான் சொல்வேன்ல. வினோவா? வினோனா அன்னைக்கு நம்ம கிட்ட போன்ல பேசுறவங்க அவங்க தானா? அண்ணா, உன் ஃப்ரெண்டே எல்லாத்தையும் பாத்துக்குவாங்களா? சூப்பரா பாப்பாமா. இங்க ஊட்டில நம்ம ஆபீஸ் இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம வினோ தான் பாத்துட்டு இருக்கான். நான் வரும்போது அவனை ஊருக்கு கூட்டிட்டு வரணும் தான் நினைச்சிருக்கேன். வந்து உங்களுக்கு சூப்பரா பக்காவா முடிச்சு கொடுப்பான். அப்பனா ஓகேனா? ராம் என்ன சொல்ற? எனக்கு ஓகே திரு. உன் தங்கச்சி கிட்ட கேட்டுக்கோ. அவதான் உடனே எல்லாத்தையும் செய்யணும் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. சிவானி அவசரப்படாத. செய்யறத நீட்டா சுத்தமா அழகா பண்ணலாம். ஓகேனா? சக்கரவர்த்தி சார் எல்லாம் ஓகே தானே? ஓகே ஓகே திரு, நீ வந்ததுக்கு அப்புறமே எல்லாத்தையும் பாத்துக்கலாம். ஓகே சார். நீங்க அப்பப்போ என்னென்ன பண்ணீங்கங்கறத அப்டேட் எனக்கு பண்ணிக்கிட்டே இருங்க. நான் அடுத்தடுத்த ஸ்டெப் உங்ககிட்ட சொல்றேன். திரு சொல்லு ராம். நம்ம ஸ்டார்ட் பண்ண போது ஒரு பழைய ஃபேக்டரி அப்படிங்கும்போது அதுக்கு ப்ராப்பரா என்னென்ன பண்ணணுங்கிறது மட்டும் நீ சொல்லிடு. ஓகே. ஆமா திரு, இந்த விஷயம்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொன்னேனா நாங்க அப்படியே பாத்துக்குவோம். சரிங்க சார். நான் சொன்னேன்ல வினோ, என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறேன். அவன் இத பத்தி அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவான். சிவானி ஒரு பேப்பர் பென் வச்சிருக்கியா? இல்லனா, ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஏய் சிஸ்டம் இருக்குல, அதுல நோட் பண்ணிடலாம். சேஷாட்ட கூட எல்லாத்தையும் பாத்துக்குவா. சிஸ்டத்துல கூட அப்டேட் பண்ணிக்கோமா. ஓகேனா, இதோ சேஷாட்ட கொடுக்குறேன். எனக்கு என்ன தெரியும்? சொல்றத சிஸ்டத்துல காப்பி பண்ணுடி. சரி ஓகே. திருவண்ணா நீங்க சொல்லுங்க. இதோ கொடுக்குறேமா. டேய் வினோ, பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தானே அந்த எல்லாத்தையும் கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லு. திரு நீயே சொல்லிடலாமே. ஏண்டா என்னாச்சு? இல்ல தெரியாதவங்க கிட்ட. அப்பாடா டேய். ஏய் ஸ்பீக்கர்ல இருக்கு, சும்மா இரு. அதெல்லாம் மியூட்ல போட்டேன். நிஜமா மியூட்ல இருக்கா? ஆமாடா. என்னாச்சு? இல்ல அன்னைக்கு நம்ம கால் பண்ணும்போது அந்த பொண்ணு சேஷா கிட்ட தானே பேசணும். ஆமாண்டா, நீ கூட தெரியும்னு சொன்னியே. எங்க தெரியும் சொன்னதோட அவ்வளவுதான். ஏன்னா அடுத்து ஒரு வார்த்தை பேச விட்டியா? வீணோ என்னடா? ஏய் பேசாம இரு. ஏதாவது சொல்லிடாத. அந்த பொண்ணு பேர் மட்டும்தான் தெரியும். மிச்சப்படி என்ன ஏதுன்னு தெரியாது. இருந்தாலும் சரிதான் சரிதான். வீணோ காதல் வளர்த்தேன் காதல் வளர்த்தேன். டேய் உன்னை கொல்ல போறேன். டேய் சேஷா ரொம்ப நல்ல பொண்ணு. ஹலோ திருவண்ணா? திருவண்ணா ஏய் கூப்பிடுறாங்கடா. பேசு. இங்க பாரு, அந்த பொண்ணுக்கும் யாரும் கிடையாது. சேஷாவுக்கா? ஆமாண்டா. என் தங்கச்சி சிவானிக்காக அவளும் இப்படி தனியா வந்து வேலை பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஓய் என்ன? இல்லடா, எனக்கு உன்னை பத்தியும் தெரியும், சேஷாவை பத்தியும் தெரியும். உங்க ரெண்டு பேத்துக்கும் ஓகேனா நானே எல்லாத்தையும் பாக்குறேன். ஐய இந்த தங்கச்சி ஃபுல்லா இப்படித்தானா? சரி சரி, இந்தா மியூட்டை எடுத்து விட்டுட்டு பேசு. அங்க ஸ்பீக்கர்ல இருக்கு, மறந்துடாத. நான் போய் வாசுகியை பார்த்துட்டு வரேன். ஓகேடா. எப்பா கட்டட விஷயமா பேச சொன்னேன், அத மறந்துடாத. டேய் திரு. சரி இந்தா. ஓகே கொடு. நான் மியூட் எடுத்துட்டு ஹெட்போன் போட்டுக்கிறேன். அசத்து அசத்து. டேய் அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்குமான்னு தெரியலடா. அதுங்களா ஏதாவது சொல்லாத. ஒரு 3-4 டைம்ஸ் போன்ல பேசிருப்போம், அவ்வளவுதான். சரியப்பா, நான் ஒண்ணும் சொல்லல, பேசு. திருவண்ணா. சிவானி இதோ என் ஃப்ரெண்டு பேசுறாமா. சேஷாட்ட போன கொடு. ஆல்ரெடி கொடுத்தாச்சு, பேச சொல்லுங்க. சேஷா கிட்ட சொல்லிக்கிடுவான். நீ ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டு உங்க வேலையை போய் பாருங்க. என்னது? எவ்வளவு நேரம் ஸ்பீக்கர்ல போட்டு எல்லாம் பேசிட்டு இருப்பீங்க? போங்க போங்க, ஆகுற வேலையை பாருங்க. ராம் புரியுது திரு, நான் கிளம்புறேன். நீ நம்ம பையன்டா. என்னது நம்ம பையனா? திருவண்ணா. சிவானி இன்னும் கிளம்பலையா? போயிட்டேன். சேஷாட்ட தான் போன் இருக்கு. அடியே நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே, நாம ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணலாமா? பார்க்கலாமா? டேய் ராம், அப்பாவுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லி கொடு, நானும் செய்யறேன். சரியா, வா பார்க்கலாம். ஹலோ ஹலோ. ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? இருக்கேங்க. நான் சேஷா பேசுறேன். நான் வினோ பேசுறேன். சொல்லுங்க வினோ, நான் என்ன நோட் பண்ணணும்? சேஷா சாரி. சாரியா? எதுக்கு? இல்ல அன்னைக்கு உங்களுக்கு கால் பண்ணி பேசுறேன்னு சொன்னேன். ஆனா அடுத்து இங்க கொஞ்சம் ஒர்க் அதிகமா ஆயிடுச்சு, அதான் கால் பண்ண முடியல. சாரி. ஐயோ ஒன்னும் பிரச்சனை இல்ல, சாரி எல்லாம் வேண்டாம். இல்ல நான் கால் பண்ணுவேன் நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க. இல்ல இல்ல, நானும் எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கலையா? இல்லங்க நானும் எதிர்பார்க்கல. இங்க ஒர்க்ல பிஸியா இருப்பீங்கன்னு நான் அப்படியே விட்டுட்டேன்.
அப்படிங்களா? சரி ஓகேங்க. அப்புறம் நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பில்டிங் லொகேஷனை பாத்துக்கோங்க. ஆ அப்புறம் வினோ சேஷா இல்ல அது அது வந்து சொல்லுங்க சேஷா. ஒன்னும் இல்ல வினோ, ஒன்னும் இல்ல. நீங்க உண்மையிலே திருவோட ஃப்ரெண்டா? ஆமா. இல்ல உங்ககிட்ட பர்சனலா ஒரு கேள்வி கேட்கணும். கேட்கட்டா? கேள்வியா? கேளுங்க. அது அது வந்து கரெக்டா சொல்வீங்களா? அதெல்லாம் சொல்வேங்க, கேளுங்க. அது வந்து வினோ, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எத்தனை குழந்தைங்களா? ஏங்க சேஷா, நான் இங்க குழந்தைகள் காப்பகம்லாம் வச்சிடலங்க. அந்த அளவுக்கு என்னமோ எனக்கு வரல. இனிமேல் வேணா ஃபியூச்சர்ல பாக்குறேன். என்னது குழந்தைகள் காப்பகமா? அதான் எத்தனை குழந்தைங்கன்னு கேட்டீங்களே. ஐயோ, நான் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கன்னு கேட்டேன். ஏங்க இது உங்களுக்கே அநியாயமா இல்ல? கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேளுங்க, ஒரு நியாயம். அது என்னங்க எத்தனை குழந்தைங்கன்னு கேக்குறீங்க? இல்ல வினோ, நீங்க திருவோட ஃப்ரெண்டு அதான். ஓ, திருவோட ஃப்ரெண்டுனா அவனுக்கு கல்யாணம் முடிஞ்ச மாதிரி எனக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கும். இந்நேரம் குழந்தை இருக்கும்னு நினைச்சீங்களா? அது அது வந்து எனக்கு இன்னும் கல்யாணம் முடியலங்க. ஐ எம் சிங்கிள் பாய். என்னங்க உண்மையை சொல்லவா? என்ன? இன்னும் சிங்கிளா தாங்க சுத்திட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் நோ கமிட்டடுங்க. ஹலோ, இந்த சிரிப்புக்கு அர்த்தம் என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. சரி ஓகே, எதுக்கு எத்தனை குழந்தைங்கன்னு கேட்டீங்க? ஒண்ணு இல்லங்க. அது என் மனசுல ஒரு டவுட். நீங்க ஒரு 2-3 குழந்தைக்கு அப்பாவா இருப்பீங்களோன்னு. 2-3 குழந்தையா? பொண்டாட்டிக்கே வழி இல்லாம உட்காந்துட்டு இருக்க, இதுல குழந்தை வேறயா? ஹலோ, என்னங்க? ஒண்ணு இல்லைங்க. சரி ஓகே, பேசலாம். பேசலானா? இல்ல, நீங்க தானே இங்க ஒர்க் பார்க்க வருவீங்க. அப்போ பேசலாம். சரி ஓகேங்க, ஐ எம் வெயிட்டிங். சரிங்க. அப்புறம் இந்த ஃபேக்டரியை பத்தி டீடைல்ஸ்லாம் சொல்லுங்க. ஓகே ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. சிமோந்து பார்ப்பதும் இல்லை மனதில் இத்தனை ரணமா, அடவழியில் இத்தனை சுகமா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சுப்பிரமணி சார். 4 நாளா நீங்க இந்த ஸ்டேஷன்ல இல்லாதது என்னமோ மாதிரியே இருந்தது சார். வெல்கம் சார். ஓகே சுப்பிரமணி. சுப்பிரமணி, கேஸ் ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. அப்புறம் முக்கியமான கேஸ் எதுவும் வந்ததா? முக்கியமான கேஸ்னு எதுவும் ஒண்ணும் இல்ல சார். சார், நேத்து ஈவினிங் காலேஜ் பொண்ணுங்களை ஃபுல்லா கிண்டல் பண்ணிருக்கான். அவனதான் சார் புடிச்சு உள்ள உட்கார வச்சிருக்கேன். காலேஜ் பொண்ணுங்களை கிண்டல் பண்ணானா? சுப்பிரமணி, அவனை எதுக்கு உட்கார வச்சிருக்கீங்க? கண்டிச்சு வெளியே விட வேண்டியதானே? எஸ் சார். வாய் அவ்வளவு வாய். என்ன என்னடா பண்ணுவ? இன்னைக்கு கிண்டல் பண்ண பொண்ணுங்களா, நாளைக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், உன்னால என்ன பண்ண முடியும்னு கேக்குறான் சார். யாரவே? ஏற்கனவே நம்ம ஸ்டேஷனுக்கு வந்து போறவன் தான் சார். அதுவும் இல்லாம நீங்க இல்லைங்கிற தைரியம். அவன் பேச்சே சரியில்லை சார். வெளியே விட்டா அவனால வேற யாருக்கும் பிரச்சனை ஆகுமோன்னு பயந்து உள்ளே தூக்கி வச்சிட்டேன் சார். நீங்க வந்த பிறகு பேசிக்கலான்னு. ஓகே சுப்பிரமணி, கூப்பிடுங்க அவனை. இதோ கூட்டிட்டு வரேன் சார். காலேஜ் பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்க, இவங்களெல்லாம் கிண்டல் பண்றதே வேலையா போச்சு. பொண்ணுங்களை நிம்மதியா படிக்க விட்டுறாதீங்கடா. ஒரு சில பேர் பாதுகாப்பா இருந்தாலும் ஒரு சில பேர் அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்றாங்க. எத்தனை வருஷத்துக்கு தான் இதெல்லாம் பொண்ணுங்க சமாளிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு தெரியல. வரட்டும், அந்த மூஞ்சி யாருன்னு பாக்கலாம். ஏய் எழுந்துடுறா, எழுந்துரு. சார் கூப்பிடுறாரு, நட. வா. என்னடா பொம்புற? நேத்து அவ்வளோ பேச்சு பேசுனா, இப்ப சார் கிட்ட பேசுடா. சார். பேர் என்னடா? ரோஹித் சார். ரோஹித்துக்கு ரோட்ல என்ன வேலை? அது ஒண்ணு இல்ல சார், எல்லாம் என் ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டு கிட்ட தான் சார் பேசிட்டு இருந்தேன். அது புரியாம இவர் புடிச்சிட்டு வந்து உள்ள போட்டாரு. நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கே விடல சார். சுப்பிரமணி, இவங்க வீட்டுக்கு தகவல் கொடுத்தீங்களா? கொடுத்தேன் சார். ஸ்டேஷன்ல தான் இருக்கா உங்க மகன், வந்து என்ன ஏதுன்னு பேசுங்கன்னு சொன்னதுக்கு அவன் அப்படியே அங்கேயே வச்சுக்கோங்க, வெளியே விடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. என்னது? டேய், என்னடா நடக்குது? ஆக மொத்தம் வீட்லயே நீ உருப்படியான பிள்ளையா இல்ல? சார் அப்படிலாம் இல்ல சார். எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் எனக்கு கடுகடுன்னு தான் இருப்பாரு. அதனால எப்படியும் போய் தொலைட்டுன்னு விட்டுருப்பாரு. டேய், ஒரஞ்சனா பொல்ல கட்டிடுவேன். பெத்தவங்க யாரும் அப்படி நினைக்கிறதுலடா, நீங்க தான் நினைக்க வைக்கிறீங்க. வீட்டுல ஒழுங்கா நல்ல பிள்ளையா இருந்தா நீ எப்படியும் போய் தொலைட்டுன்னு ஏன்டா விடணும்? சார், அதுக்காக சேட்டை பண்ற வயசுல சேட்டை படணும் சார். சேட்டை பண்ணாம அப்படியே ரோபோ மாதிரி இருந்தா இவெல்லாம் பிள்ளையா, இவ என்ன இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க சார். ஏண்டா, இதெல்லாம் நீயா உனக்காக உருவாக்கிக்கிட்டதா? இல்ல சார், உலகம் கெட்டு போச்சு சார், அப்படிதான் பேசுது. அழகா நீட்டா ஹேர் ஸ்டைல் வச்சு நல்ல பையனா தான் சார் இருந்த. என்னடா இப்படி இருக்க? நீலாம் அந்த உலகத்திலே வாழ தகுதி இல்லடான்னு சொல்லிட்டாங்க. ஏன்டா சொன்னது?
என் கூட ஊர் சுத்துற கழுதைங்க தான் சார். அதான்டா, உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன்னு ஊர் சுத்துறேன்னு ஊர் சுத்தி எல்லாம் கெட்டி நாசமா போங்க. சார். இங்க பாரு, இனிமேல் நான் உன்னை இந்த மாதிரி பார்த்தேன், அடுத்து வெளியே விட மாட்டேன், உள்ள தூக்கி போட்டுருவேன். இல்ல சார், நான் இனிமேல் நீட்டா இருப்பேன். சார், இவனை நம்பாதீங்க, நடிக்கிறான். நேத்து என்ன பேச்சு பேசுனா, இன்னைக்கு கைய கட்டிக்கிட்டு பம்மிக்கிட்டு நிக்கிறான். இல்ல சார், நேத்து இப்படிதான் பேசுனேன். அந்த சுப்பிரமணி தான் அப்படி சொல்றாரு. என்ன சுப்பிரமணியா? இல்ல சார், சார் சொல்றாரு. டேய், நீ நல்லா நடிக்கிறேன்னு எனக்கு தெரியுது. இந்த ஹேர் கலர் பண்றது, இந்த முடி அங்கங்க பிச்சு போட்ட மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்றது, இதெல்லாம் வச்சுக்காத. ஒழுங்கா உங்க வீட்டுக்கு புள்ளையா நடந்துக்கோ. இன்னொரு தடவை உன் மேல கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அப்புறம் அடுத்து நீ வெளி உலகத்தை பார்க்கவே முடியாது. புரிஞ்சதா? ஓகே சார், புரிஞ்சது சார். சுப்பிரமணி, சொல்லுங்க சார். அவன் கையால ஒரு லெட்டர் எழுத சொல்லுங்க. இனிமே இந்த மாதிரி பிரச்சனைக்கு போக மாட்டேன், வீட்டுக்கு நல்ல பிள்ளையா இருப்பேன். அப்படி ஏதாவது நான் வில்லத்தனம் பண்ணா என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, என்ன கேஸ் வேணாலும் போட்டுக்கோங்கன்னு அவன் கையால எழுத வச்சு கையெழுத்து வாங்கி அனுப்புங்க. சார், எழுதி சைன் பண்ணிட்டு கிளம்பு. இல்ல முடியாதுன்னா தாராளமா உள்ள இரு. இப்பவே உன் மேல கேஸ் போட தயாரா இருக்கேன். இல்ல வேண்டாம் சார், நான் எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கறேன். சும்மா வார்ன் பண்ணி விடுறதெல்லாம் நான் கிடையாது. அடுத்து உன் மேல ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் சரி, தூக்கி உள்ள போட்டு அத்தோட வெளியே வராத மாதிரி வைக்கிடுவேன். இல்ல சார், நான் இனி நீட்டா இருப்பேன். நீட்டா இருக்கிறத விட உங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல புள்ளையா இரு. சரிங்க சார். சுப்பிரமணி, எழுதி வாங்கிட்டு அனுப்புங்க. ஓகே சார். டேய் வாடா. இத வாரே சார். சுப்பிரமணி, கேஸ் ஃபைல் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு போங்க. இவங்க கிட்ட எழுதி வாங்கிட்டு வாங்க. அந்த நாயகியை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே சார். என்ன நிக்கிற, போ. இத போறேன் சார். கஷ்டத்தை சொல்லி வளர்க்குற வயசுல கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும், இல்லனா இப்படிதான் வந்து நிக்குங்க. ஓகே, போய் முத நாயகியை பார்க்கலாம். அதே திமிர் இருக்கா இல்ல கொஞ்ச நாளும் குறைஞ்சிருக்கான்னு பாப்போம். உங்களை இந்த தொட்டிக்குள்ள அடைச்சுதான் வச்சிருக்கு. அப்படி இருந்தாலும் எவ்வளவு சந்தோஷமா உங்களோட லைஃபை நீங்க என்ஜாய் பண்றீங்க. உண்மைதானே? இல்ல கஷ்டப்படுவீங்களா தெரியல. ஆனா எனக்கு உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு. கரெக்டா காலையில டைமிங் ஆனதும் ஃபுட் கேட்டு மேல வந்து எங்களையே பாக்குறீங்க. அதே மாதிரி நைட்டும் டைமிங் ஆனதும் ஃபுட் கேட்டு வந்துடுறீங்க. சாப்பிட்டு முடிச்சதும் சந்தோஷமா இப்படி நீந்திட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க சந்தோஷமா இருக்கீங்களான்னு தெரியல. உங்களை இப்படி பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு உற்சாகம். நாமளும் இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அழகா இருக்கு. என்னங்க, வாங்கங்க. என்னங்க வாசுகி, இங்க வந்து நின்னுட்டு யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? கையில போனையும் காணோம், காதுல ஏர்பட்ஸும் இல்ல. யார்கிட்ட பேசுறீங்க? அது ஒண்ணு இல்லங்க, மீன் கிட்ட பேசிட்டு இருந்தேன். மீனா? இதோ கோல்டன் ஃபிஷ். ஓ, கோல்டன் ஃபிஷ் கிட்ட பேசிட்டு இருந்தீங்களா? என்னங்க ஆச்சு? என்னடா தனியா பேசிட்டு இருக்கீங்களேன்னு கொஞ்சம் பயந்துட்டேன். என்ன பயந்துட்டீங்களா? பயந்துட்டேனா கொஞ்சம், நீங்க அப்படி இப்படின்னு மனசோர்வு அது இதுன்னு. அதனால தனியா பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சீங்களா? இல்ல ஓகே வாசுகி. ஆமா, என்ன பெட்ரூம்ல உட்கார சொன்னா இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? என்னங்க, எவ்வளவு நேரம் தான் பெட்ரூம்லயே உட்கார்ந்துட்டு இருக்க? கிச்சனுக்குள்ள வரவே வராத, நாங்க சமையல பாத்துக்கறோம்னு சொல்லிட்டீங்க. எனக்குன்னு ஒரு வேலை கூட இல்லங்க. என்னது, ஒரு வேலை கூட இல்லையா? காலையில இருந்து எத்தனை வேலை பாத்திருக்கீங்க? எத்தனை வேலையா? என்ன வேலைங்க பார்த்தேன்? என்னங்க, தூங்கி எழுந்திருக்கீங்க, பிரஷ் பண்ணிருக்கீங்க, குளிச்சு அழகா ஜடை போட்டு பொட்டு வச்சு குங்குமம் வச்சு. இருங்க, போதும். சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல அம்மா வீட்டு வேலை ஒண்ணு பாத்திருக்கியான்னு கேட்டா அப்ப நான் இப்படிதாங்க சொல்லுவேன். காலையில இருந்து என்னென்ன வேலை பாத்திருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு இப்படிதான் பிரஷ் பண்ணேன் குளிச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். சாப்பிடவும் செஞ்சேன்னு சொல்லுவேன். பாத்தீங்களா, இதெல்லாம் வேலை தானே? ஆமா வேலைதான். நீங்க சொன்னதும் சின்ன பிள்ளை ஞாபகம் வந்துருச்சு. வாசுகி, ஒன்னு சொல்லட்டுமா? என்னங்க? நானும் சின்ன பிள்ளையில இப்படித்தான் சொல்லுவேன். எல்லாரும் இப்படித்தான் போலன்னு. ஆமா, ஆனாலும் சின்ன பிள்ளை வாழ்க்கை சொர்க்கம் வாசுகி. உண்மைதான். சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்ப நம்ம பெரிய பிள்ளையாவோம், தாவணி போடுவோம், சேலை கட்டுவோம்னு ஆசைப்படுவோம். அதே இது பெரிய ஆள் ஆயிட்டா இப்போ திரும்பவும் சின்ன குழந்தை ஆவோன்னு ஆசைப்படுவோம். ஆனா கண்டிப்பா அது மட்டும் நடக்காது. எஸ் உண்மைதான். வாசுகி. என்னங்க? நீங்க சேலைன்னு சொன்னதும் இப்பதான் பாக்குறேன், உங்க சேலை ரொம்ப அழகா இருக்கு. சுடிதார் போட்டா ஒரு அழகுனா, சேலை கட்டினா அது ஒரு அழகு. ரொம்ப அழகா இருக்க வாசுகி. அப்புறம் எதுக்குங்க?
எங்கேயாவது வெளியே போனா சேலை கட்டிக்கலாம்ல. வீட்டுக்குள்ள இருக்க மாத்திரம் எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு? சுடி போட்டுக்கோங்க, இல்ல நைட்டி கூட போட்டுக்கோங்க. என்னங்க ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி ஆகும் போதுல நீங்க 2 நைட்டி வாங்கிட்டு வந்தது அதோட அவ்வளவுதாங்க. நைட்டி போட்டுலாம் பழக்கமே இல்லையா? என்கிட்ட இருக்கிறதெல்லாம் டாப்பு சுடி இது மட்டும்தான். அதான் இனி டெய்லி டாப்பு சுடி இந்த மாதிரி saree இத கட்டிக்கலாம் நினைச்சிட்டேன். ஓ, நைட்டி இல்லாம தான் போடலையா? இல்லங்க எனக்கு இதுவே ஓகே தான். சரி, ஓகே வாசுகி, நான் பாத்துக்கிறேன். என்ன பாத்துக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல. என்னங்க? என்னம்மா? இல்ல இப்பதான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். 2 வாரம் கழிச்சு நம்மள பார்க்க வராளாம். என்ன, நம்மள பாக்கவா? ஆமாங்க, சரத்துக்கிட்ட நைன்னு கேட்டாலாம். 2 வாரம் கழிச்சு கண்டிப்பா போவோம்னு சொல்லிருக்காங்களாம். 2 வாரம் கழிச்சு சிந்து வருவாங்க, பார்க்கலாம். ஓ, அப்படியா? சிந்து கழுதைய பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? 2 வாரம் கழிச்சுனா வாசுகி உனக்கு ஓகே தானே? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் இல்லங்க, எனக்கும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. என்னங்க நீங்களும் ஃபோன் போட்டு சொல்லுங்க, இங்க வரட்டும். சரிம்மா, கண்டிப்பா சொல்றேன். ம் சரி சரி, வாங்க கொஞ்ச நேரம் போய் உட்காரலாம். ம் என்னாச்சு? ம்ஹும். ஓகே ஓகே, சாரி. வாமா, ரூம்க்கு போலாம். வெண்ணிலவ மேகம் போல என்ன அவ மூடி வைப்பா, மத்தவங்க கண்ணு பட்டா சத்தளிப்பா தாந்தவிப்பா, ஊருக்கவ ராணி போல எனக்கு அவ அம்மன் போல, சொல்ல போனா என்ன போல பாக்கியவான் யாரும் இல்ல. அம்மாடி, மாடி ஏறி இறங்கினா நல்லதுன்னு சொன்னாங்க. ஆனா 1 டைம் கூட ஏறி இறங்க முடியல. என்னம்மா மூச்சு வாங்குது. அப்பா, எனக்கு வயிறு வேற லேசா வலிக்கிற மாதிரியே இருக்கு. கொஞ்ச நேரம் ரூம்ல போய் உட்காரலாம். அப்பா, என்னாச்சு? வயிறு ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கு. அம்மா, முடியல, வலிக்குது. அம்மா, அப்பா, அத்தை, அத்தை, அம்மா, அம்மா, அத்தை, அத்தை, மதி, வள்ளியக்கா, மதி, என்னம்மா? என்னமாச்சு? வள்ளியக்கா, வயிறு ரொம்ப வலிக்குது. என்ன, வயிறு வலிக்குதா? ஆமாக்கா, முடியல. அச்சா, இருமா, அம்மாவை கூப்பிடுறேன். வைஷாமா, சாலாமா. என்ன அனுப்புற? ஏய் சுபா. சுபா, சுபா, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது. மாமா, மதி என்ன சொல்ற? வயிறு வலிக்குதா? ஆமா சுபா, முடியல. எப்படி இப்படியும்? இன்னும் டைம் இருக்கு. இன்னும் டெலிவரி ஆக 1 மாசம் இருக்குன்னு அம்மா சொன்னாங்க. அதுங்கள எப்படி? அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. ஒருவேளை ரூம்ல இருப்பாங்களோ? போய் கூட்டிட்டு வரலாம். சுபா, நீ பாத்துக்கோ, நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போங்க வள்ளியக்கா. அம்மா, சுபா, சுபா ரொம்ப வலிக்குது சுபா.